வணக்கம். 2024 இன்ஜினியரிங் தான் படிக்கணுங்கிற ஒரு ஆசைக்கு வந்துட்டோம். அப்படி இருக்கும்போது ஒரு காலேஜ்லையும் எவ்வளோ ஃபீஸ் வாங்குறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு இன்ஜினியரிங் சேர்றது ரொம்ப நல்லது. ஸோ ரொம்ப முக்கியமாக நம்ம எல்லாருமே அண்ணா யூனிவர்சிட்டிக்கு கீழே இருக்கக்கூடிய காலேஜில் தான் படிக்கணுங்கிற ஒரு ஆசையில் இருக்கோம். கவர்மெண்ட் கோட்டா கவுன்சிலிங் வழியாவோ இல்லாட்டி மேனேஜ்மெண்ட் கோட்டா வழியாவோ சேர போகிறோம். அப்படி இருக்கும்போது நம்ம கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ உங்களுக்கு பணம் வாங்கணும், ஒரு காலேஜ்லேயும் எவ்வளோ ஃபீஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய மாணவர்கள் 2023 பல மாணவர்கள் பல கல்லூரிகளில் நம்ம சேனலை பார்த்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்கள்ட்டையும் கேட்டு இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்காக தயார் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நீங்கள் இந்த வருஷம் 2024 அண்ணா யூனிவர்சிட்டி கீழே இருக்கக்கூடிய காலேஜில் போய் சேரும்போது எவ்வளோலாம் ஃபீஸ் வாங்குறாங்கிறத இந்த வீடியோவில் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். அதனால் இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நானும் உங்கள் ட்ரெண்டிங் தமிழ் கோபி. ஹலோ டிடிஜிஎஸ். மொதல் விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அண்ணா யூனிவர்சிட்டிக்கு கீழே தான் பல கல்லூரிகள் இருக்குது. அதுவும் 400க்கும் மேற்பட்ட கல்லூரிகள் இருக்குது. கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்க ஃபீஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நீங்கள் கவர்மெண்ட் கோட்டா கவுன்சிலிங் வழியாக போகும்போது அது வந்து இந்த வருஷமும் இதே தான் ஃபாலோ பண்ண போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. 2024 இதை தான் ஃபாலோ பண்ண போகிறாங்களாம். அதன் அடிப்படையில் பார்த்தோன்னா அவங்க 2 கேட்டகரியாக பிரிக்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு காலேஜ் இருக்குன்னு வச்சுங்களேன். அந்த காலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது என்பிஏ நீங்கள் வந்து ஒரு கோர்ஸ், இப்போ நீங்கள் சிஎஸ்சி, ஐடி, ஏடிஎஸ், ஏஎம்எல் இந்த மாதிரி ஒரு கோர்ஸ் எடுப்பீங்களா, அந்த கோர்ஸ் எடுக்கும்போது அது வந்து என்பிஏ அப்படிங்கிற ஒரு அக்ரிடேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வாங்கியிருந்ததுன்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 55,000 ரூபா வாங்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க கவர்மெண்ட் கோட்டாவில். இதே என்பிஏ அக்ரிடேஷன் இல்லைன்னா உங்களுக்கு வெறும் 50,000 ரூபா வாங்கணும் அப்படிங்கிறத கவர்மெண்ட் சொல்கிறாங்க. கவர்மெண்ட் சொல்கிறது இந்த ஃபீஸ் தான். அதாவது தமிழ்நாட்டில் நீங்கள் கவர்மெண்ட் கோட்டா வழியாக ஒரு காலேஜ்லையும் கவுன்சிலிங் வழியாக சேரும்போது வாங்க வேண்டிய ஃபீஸ் இதுதான் அவங்க வந்து நிர்ணயித்திருக்கக்கூடிய ஃபீஸ். இதுதான் வாங்குறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் கேள்விக்குறி. அதை பற்றி நம்ம பின்னாடி பேசுவோம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டா. மேனேஜ்மெண்ட் கோட்டானா என்ன? டைரெக்டாக நம்ம போய் காலேஜில் பணத்தை கொடுத்து சேரலாம். அந்த மேனேஜ்மெண்ட் கோட்டாங்கிறது நம்ம வந்து கவுன்சிலிங் வழியாக போகணும்லாம் இல்லை, நேரடியாக காலேஜுக்கு போகலாம், சீட்டு கொடுங்கன்னு கேட்கலாம். அதை வந்து நம்ம பணத்தை கட்டி உடனே சீட்டை வாங்கிடலாம். அப்படி பார்க்கும்போது நம்ம கவர்மெண்ட் என்ன ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ அதுலேயுமே நீங்கள் என்பிஏ அக்ரிடேஷன் இருந்துச்சுன்னா 87,000 ரூபா வாங்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்பிஏ இல்லாத கோர்ஸ் எடுக்கும்போது 85,000 ரூபா வாங்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது டியூஷன் ஃபீஸ் மட்டும், காலேஜ் ஃபீஸ் மட்டும், ஹாஸ்டல்லாம் இல்லை. ஸோ அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஃபீஸ் இதுதான். ஆனால் இதுதான் வாங்குறாங்களான்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. அங்கே தான் ஒரு ட்விஸ்ட்டு. என்னன்னா இதை தான் வந்து கவர்மெண்ட் வாங்கணும்னு சொல்கிறாங்க. ஆனால் கவர்மெண்ட் சொல்கிறத யார் கேட்குறா? யாருமே கேட்க மாட்டாங்க. எந்த ஒரு கல்லூரியும் இந்த கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்க ஃபீஸை ஃபாலோ பண்ணுறதே கிடையாது. இது இப்போ மட்டும் கிடையாது, கிட்டத்தட்ட ஒரு கடந்த 3 வருடங்களாக எந்த கவர்மெண்ட் காலேஜில் இதை வந்து அப்படியே வாங்குறாங்க கரெக்டாக. ஆனால் ப்ரைவேட் காலேஜ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க போட்டிருக்க ஃபீஸை வாங்குறாங்களான்னு கேட்டிங்கன்னா 1-2 கல்லூரி, கையை விட்டு விரல் விட்டு என்னென்னம்னா ஒரு 50 கல்லூரி தான் இதே போல் கரெக்டான ஃபீஸ் வாங்குறாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் உங்களுக்கு பல டைப்பில் இங்கே காலேஜ் இருக்குது. அந்த பல டைப்பில் காலேஜ் இருக்குது. அந்த காலேஜையும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஃபீஸ் எவ்வளோலாம் வாங்குறாங்கன்னு சொல்கிறேன். வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 டைப் ஆஃப் காலேஜ் இருக்குது. 5 டைப் ஆஃப் காலேஜா அப்படின்னு கேட்டிங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி கீழே 5 டைப்பில் காலேஜ் இருக்குது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டியில் மெயின் கேம்பஸாக ஒரு 5 கேம்பஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜாக ஒரு 11 காலேஜ் இருக்குது. அப்புறம் கவர்மெண்ட் எய்டட் காலேஜாக ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 காலேஜ் இருக்குது. அப்புறம் சிக்ரி அண்ட் ஷிஃப்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மினிமம் வந்து அதில் ஒரு 3 காலேஜ் இருக்குது. அதுக்கப்புறம் கான்ஸ்டிடியூஷன் காலேஜ் ரீஜனல் கேம்பஸ், அண்ணா யூனிவர்சிட்டி ஒரு ரீஜனல் கேம்பஸ் அங்கங்கே இருக்குது. கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி, நம்ம திருநெல்வேலி, மதுரை, அங்கங்கே விழுப்புரம், இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பல இடங்களில் ரீஜனல் கேம்பஸாக வந்து பார்த்திங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா 16 கேம்பஸ் இருக்குது. இது ஒரு 16 காலேஜ். இது இல்லாமல் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ், ப்ரைவேட் காலேஜாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 400 கல்லூரிகள் இருக்குது. ப்ரைவேட்டாக 400 காலேஜ் இருக்குது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கல்லூரி, அண்ணா யூனிவர்சிட்டிக்கு கீழே வரக்கூடிய கல்லூரிகள் இதுதான். இதில் ஒரு கேட்டகரியிலையும் எப்படி வாங்குறாங்கிறத இப்போ சொல்லிடுறேன். இப்போ நான் சொல்கிறது கவர்மெண்ட் கோட்டாவில். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டாலன்னு பார்த்தோம்னா உங்களுக்கு அண்ணா யூனிவர்சிட்டி மெயின் கேம்பஸில் கவர்மெண்ட் கோட்டா வழியாக மட்டும்தான் போகலாம். அதே போல் உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் காலேஜ்லேயும் நீங்கள் கவர்மெண்ட் கோட்டா வழியாக மட்டும்தான் போகலாம். அதே போல் சிக்ரி அண்ட் ஷிஃப்ட்லேயும் நீங்கள் கவர்மெண்ட் கோட்டா வழியாக தான் போகலாம். இது மட்டும்தான் நீங்கள் கவர்மெண்ட் கோட்டா வழியாக போகலாம். இது இல்லாமல் கவர்மெண்ட் எய்டடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10% வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் எய்டட் காலேஜ்லலாம் நீங்கள் வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் கூட போகலாம். சரியா? மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் கூட பணத்தை கொடுத்து போகலாம். இது இல்லாமல் இந்த கான்ஸ்டிடியூஷன் காலேஜில் வந்து நீங்கள் வந்து
கான்ஸ்டிடியூஷன் காலேஜ்லாம் முழுக்க முழுக்க கவர்மெண்ட் கோட்டா வழியா மட்டும்தான் போகலாம். நீங்க வந்து பணத்தை கொடுத்தெல்லாம் போக முடியாது. ஸோ அடுத்து வந்து செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ். செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ்ல முழுக்க முழுக்க மேனேஜ்மெண்ட் கோட்டா இருக்கு. நீங்க பணத்தை கொடுத்து கூட கட் ஆஃப் உங்களுக்கு குறையிற மாதிரி இருந்துச்சுன்னா பணத்தை கொடுத்து கூட சேர்ந்துக்கலாம். ஸோ இந்த செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜுங்கும் போது வந்து பாத்தீங்கன்னா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் பிரைவேட் காலேஜ். பிரைவேட், இந்த பிரைவேட்லயும் கவர்மெண்ட் கோட்டாவும் இருக்கு, மேனேஜ்மெண்ட் கோட்டாவும் இருக்குங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி மெயின் கேம்பஸா பார்க்கப்படுறதுல அதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு காலேஜ் ஃபீஸ், ஹாஸ்டல் ஃபீஸ் எல்லாமே சேர்த்து 1 லட்சம் ரூபா ஆகுதுன்னு சொல்றாங்க. கரெக்டா 1 லட்சம் ஆகும். நீங்க அண்ணா யூனிவர்சிட்டி மெயின் கேம்பஸா பார்க்கப்படுறது. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இதுல உங்களுக்கு இந்த கேம்பஸை பத்தி எல்லாம் நீங்க பார்க்கணும்னா கீழே ஒரு புக்கு கொடுக்குறேன். அண்ணா யூனிவர்சிட்டியோட ஃபுல் புக் இருக்கு. அந்த புக்கை நீங்க ஓபன் பண்ணி பாருங்க, எல்லாமே அதுல இருக்கு. எல்லா காலேஜும் இருக்கு. ஃபீஸ் மட்டும் இப்போ நான் சொல்ற மாதிரி இருக்கும். அண்ணா யூனிவர்சிட்டியோட மெயின் கேம்பஸா பார்க்கப்படுற இந்த 5 கேம்பஸ்ல மினிமம் உங்களுக்கு 1 லட்சம் ரூபா வரும். ஹாஸ்டல் ஃபீஸ், அதுக்கப்புறம் டியூஷன் ஃபீஸ் எல்லாமே சேர்த்து 1 லட்சம் ரூபா வரும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜா பார்க்கப்படுற ஒரு 11 காலேஜ் இருக்கு. அந்த 11 காலேஜ்ல வெறும் 30,000 ரூபா தான் ஃபீஸ். வெறும் 30,000 ரூபா நீங்க கட்டினா போதும். கவர்மெண்ட் ஹாஸ்டல் ஃபீஸ், டியூஷன் ஃபீஸ் எல்லாமே சேர்த்து 30,000 ரூபா தான். அடுத்து கவர்மெண்ட் எய்டட் காலேஜா ஒரு 3 காலேஜ் இருக்கு. பிஎஸ்ஜி, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சிஐடி கோயம்புத்தூர், தியாகராஜர், இந்த ஒரு 3 காலேஜ் இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா 1 லட்சம் ரூபா வந்து பாத்தீங்கன்னா ஹாஸ்டல் ஃபீஸ், டியூஷன் ஃபீஸ் எல்லாமே சேர்த்து 1 லட்சம் ரூபா வரைக்கும் வரும். ஸோ இதே நீங்க இந்த கவர்மெண்ட் எய்டட்ல செல்ஃப் சப்போர்ட்டிங் அப்படிங்கிற ஒரு கோர்ஸ் இருக்கு. அதுக்கு வந்து 2 லட்சம் ரூபா வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ இதுதான் மேட்ரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கான்ஸ்டிடியூஷன் காலேஜ் அப்படின்னு சொல்றாங்க. கான்ஸ்டிடியூஷன் காலேஜ் அப்படின்னா ரீஜனல் கேம்பஸ் அங்கங்க இருக்கு. இந்த ரீஜனல் கேம்பஸ்லாம் வெறும் 50,000 ரூபா தான் வரும். டியூஷன் ஃபீஸ், ஹாஸ்டல் ஃபீஸ் எல்லாமே சேர்த்து 50,000 ரூபா தான் வரும். அது மட்டும் இல்லாம இந்த சிக்ரி அண்ட் ஷிஃப்ட், இந்த சிக்ரி அண்ட் ஷிஃப்ட் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கீழே வரக்கூடிய கல்லூரிகள் இந்த அண்ணா யூனிவர்சிட்டி கீழே இருக்கு. அதுல ஒரு 3 காலேஜ் இருக்கு. அதுல உங்களுக்கு மினிமம் ஹாஸ்டல் ஃபீஸ், அதுக்கப்புறம் டியூஷன் ஃபீஸ் எல்லாமே சேர்த்து 1,20,000 ரூபா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வருஷத்துக்கு வரும்னு சொல்றாங்க. 1,20,000 ரூபா வருதுன்னு சொல்றாங்க. ஸோ அடுத்து பிரைவேட் காலேஜ். இந்த பிரைவேட் காலேஜ்ல பல வகையில உங்கள்கிட்ட பணம் வாங்குவாங்க. பிரைவேட் காலேஜை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் கோட்டால நீங்க போகும்போது உங்களுக்கு வந்து முழுக்க கவர்மெண்ட் கோட்டால நீங்க பிரைவேட் காலேஜ்ல போனீங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு அதாவது வந்து பாத்தீங்கன்னா 1 லட்சம் ரூபாக்குள்ள ஹாஸ்டல் ஃபீஸ், காலேஜ் ஃபீஸ் எல்லாமே சேர்த்து 1 லட்சம் ரூபாக்குள்ள வாங்குற காலேஜும் இருக்கு. அதே போல 1.5 லட்சம் ரூபாக்குள்ள வாங்குற காலேஜும் இருக்கு. 2 லட்சம் ரூபா வாங்குற காலேஜும் இருக்கு. 3 லட்சம் ரூபா வாங்குற காலேஜ் இருக்கு. கவர்மெண்ட் கோட்டா ஃபீஸே எவ்வளவு வாங்குற காலேஜ் இருக்கு. அதனால அதை நீங்க நீங்களே தேடி பிடிக்கணும். அதை நம்ம விரைவில் நம்ம சேனல்ல ஒரு காலேஜ்லயும் கவர்மெண்ட் கோட்டால எவ்வளவு ஃபீஸ் வாங்குறாங்க பிரைவேட் காலேஜ் அப்படிங்கிறத நம்ம வெளியிட்டுருவோம். பொறுமையா நீங்க நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்கணும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டாதான் அதை பத்தியெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இதுதாங்க மேட்ரு. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஃபீஸ். இதெல்லாம் இப்போ நான் சொல்லியிருக்குது கவர்மெண்ட் கோட்டாக்கு தான் இப்போ சொல்லியிருக்கேன். மேனேஜ்மெண்ட் கோட்டாவை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து டைரக்டா போய் அணுகலாம். டைரக்டா அணுகும் போது டொனேஷன் 10 லட்சம், 20 லட்சம், 30 லட்சம், 40 லட்சம். அவங்க வந்து இன்ஜினியரிங் படிப்பை ஏதோ எம்பிபிஎஸ் சீட்டு கிடைக்கிற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அது கிடையாது. ரொம்ப போட்டியெல்லாம் கிடையாது இன்ஜினியரிங்க்கு. அதை புரிஞ்சுக்குங்க. மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கெல்லாம் நீங்க போக தேவையில்லை. கவர்மெண்ட் கோட்டாவுக்கே வெயிட் பண்ணலாம். கவுன்சிலிங் வழியா எல்லாருக்குமே சீட்டு கிடைக்கும். 1,80,000 சீட் இருக்கு, ஈஸியா கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க. இன்னொரு முக்கியமான மேட்டர் சொல்லிடுறேன். நீங்க முதல் பட்டதாரியா இருந்தா உங்களுக்கு 25,000 ரூபாய் கம்மி பண்றாங்க. நீங்க எந்த காலேஜ்ல சேர்ந்தாலும் 25,000 ரூபாய் கம்மி பண்றாங்க. இதே ஒரு கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷனா இருந்தா கொஞ்சம் கம்மியா உங்களுக்கு கம்மி பண்ணுவாங்க. அவ்வளவுதான். ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி கம்யூனிட்டியா இருந்தீங்கன்னா உங்க பேங்குக்கே நீங்க வந்து 4 வருஷம் இன்ஜினியரிங் படிக்கும் போது உங்க பேங்குக்கே 50,000 ரூபாய் அனுப்பி வச்சிடறாங்க. 50,000 ரூபாய் அனுப்பி வச்சிடறாங்க. நீங்க எந்த காலேஜ்ல சேர்ந்தாலும் ஒரு வருஷமும் உங்களுக்கு 50,000 4 வருஷத்துக்கும் உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 50, 1 லட்சம், 2 லட்சத்துக்கு மேல உங்களுக்கு வரும். 2 லட்சம் ரூபாய் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. யாரு எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி நீங்க எந்த காலேஜ் சூஸ் பண்ணாலும். ஸோ இதுதான் மேட்ரு. இது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா நீங்க முக்கியமா நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு இதா இருந்தீங்கன்னா என்னன்னா 7.5 ரிசர்வேஷன், 7.5% இடஒதுக்கீடு. அதாவது 6ஆவதுல இருந்து 12ஆவது வரைக்கும் நீங்க கவர்மெண்ட் ஸ்கூல்லயே படிச்சுட்டு வந்திருக்க பட்சத்துல உங்களுக்கு முழுவதும் இலவசம். எந்த கல்லூரியிலையும் காலேஜ் ஃபீஸ் கேட்கக்கூடாது, டியூஷன் ஃபீஸ் கேட்கக்கூடாது, ஹாஸ்டல் ஃபீஸ் கேட்கக்கூடாது, எதுவுமே கேட்கக்கூடாது. உங்கள்கிட்ட 1 ரூபாய் கூட கேட்கக்கூடாதுங்கிறது நம்மளுடைய மு.க. ஸ்டாலின், நம்மளுடைய முதல்வர் மு.க. ஸ்டாலின் இருக்கார்ல, அவருடைய உத்தரவு இது. எந்த கல்லூரியாவது இதை மீறி வாங்கினாங்கன்னா அந்த கல்லூரிக்கு நடவடிக்கை எடுக்கலாம். அந்த கல்லூரியை வந்து இழுத்து மூடுற லெவலுக்கு நம்ம சேனல் பண்ணிடுவோம். இந்த வருஷம் எந்த கல்லூரியும் 10 பைசா 7.5% இடஒதுக்கீடுக்கு வாங்கவே கூடாது. இதை வந்து ஒரு இலவசமா கொடுக்கணும் தான் அந்த திட்டத்தையே கொண்டு வந்தது. ஆனா அதை வந்து பாத்தீங்கன்னா கன்றாவி ஆக்கிட்டு இருக்காங்க. பல பிரைவேட் காலேஜ்ல பணம் கேட்கறாங்க.
7.5 இடஒதுக்கீடு கூட பணம் கேட்குறாங்க. ஏங்க பாவம் தானே, அது எதுக்கு அதை கொண்டு வரணும்? கேவலமா வந்து பார்த்தீங்கன்னா சொல்லலாம், அந்த கல்லூரியை நம்ம வந்து அந்த கல்லூரி பேரெல்லாம் சொல்லலாம், சில கல்லூரிகள் அதை வாங்குறாங்க, அதை வாங்கவே கூடாதுங்கிறது தான் ரூல். ஸோ இதுதாங்க விஷயம். ஸோ இந்த வீடியோவை முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. இப்போவே உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லிட்டேன். நான் சொல்றது ஒரு அப்ராக்சிமேட்டா உண்மையான கள நிலவரத்தை விரைவில் நம்ம சேனல்ல வெளியிடுவோம் என்று இந்த சொல்லிவிட்டு, இன்னைக்கு மே தினம், இனிமேல் நம்ம உழைக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. அடுத்த என்னமா நம்ம 2-3 மாதம் கலக்கிறோம் நம்ம சேனல்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ வெரி மச், பாய் பாய் டிடிஜிஸ், பாய்.